இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் மேக்கர் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது ரச சாதம் அது கூடலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீன் மேக்கர் பார்த்திங்கன்னா சூடாக இருக்கிற தண்ணியில் நல்லா ஒரு 10 நிமிஷம் போட்டு ஊற வச்சு எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, 2 பச்சை மிளகாய் சேர்ந்து நல்லா பொரிஞ்ச உடனே அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வேகமாக வதங்கி வரதுக்கு லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வரைச்சி விட்டுக்கலாம். அது கூடவே இப்போ பார்த்திங்கன்னா மீன் மேக்கர் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதையுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடிசாக 2ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு மீன் மேக்கர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வற்ற வச்சு இறக்கணுன்னா சூப்பரான மீன் மேக்கர் வறுவல் ரெடி.